வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2005ஆம் ஆண்டு வினாத்தாள் 1இன் 27வது வினாவை பார்வையிடுவோம். உருவில் உள்ள வெற்று அடைப்புக்களுக்கு பொருத்தமான பகுதியை தெரிவு செய்க. அப்போ இந்த உருத்தோற்றங்கள் 5 நிறைகளாகவும் 5 நிரல்களாகவும் பிரிக்கப்பட்டு அதில் 3ஆம் 4ஆம் நிறைகளிலும் 3ஆம் 4ஆம் நிரல்களிலும் விடுபட்ட பகுதியை கண்டு அறியும்படி கேட்கப்படுகின்றது. அதுக்கு தரப்பட்ட விடைகளும் இருக்கின்றன. ஆயினும் நாங்கள் 1ஆம் 2ஆம் 5ஆம் நிறைகளில் நடக்கின்ற மாறுபாடுகளை 1ஆம் 2ஆம் 5ஆம் நிறைகளிலும் 1ஆம் 2ஆம் 3ஆம் நிரல்களிலும் இடம்பெறுகின்ற மாறுபாடுகளை உற்று கவனிப்பதன் மூலம் அடைப்புக்கு பொருத்தமானதை தெரிவு செய்ய முடியும். முதலில் இடமிருந்து பலமாக 1வது நிறையை பார்ப்போம். நாங்கள் இதை திசைகளை அடிப்படையாக கொண்டு அல்லது நேரங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அம்புகளின் கோலத்தை இனங்காண்பது இலகுவாக இருக்கும். இப்போ திசைகளை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் 1வது நிறையில் 1வது மேலே உள்ள முதல் வரிசையில் மேற்கு, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு இருக்கின்றபடியால் இது வலம் சுழியாக மணிக்கூட்டு முள் அசையின் திசையில் சுற்றி கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிகின்றது. நான் இப்போ மணிக்கூட்டு நேரத்தை சொல்கிறேன் பாருங்கோ. 9 மணி, 12 மணி, 3 மணி, 6 மணி, 9 மணி. அப்போ அடுத்த நிலையும் அதே மாதிரி 6 மணி, 9 மணி, 12 மணி, 3 மணி, 6 மணி. அப்போ அதற்கடுத்ததாக வர வேண்டியது 3 மணி, 6 மணி, 9 மணி, 12 மணி. 12 மணி என்றால் அம்புக்கோடு மேல் நோக்கி உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ 3வது விடை மாத்திரம்தான் பொருத்தமில்லை, 1, 2 பொருந்தும். அப்போ நாங்கள் 4வது நிதியை பார்த்தால் 12 மணி, 3 மணி, 6 மணி இருக்கின்றது. அப்போ 9ம் 12ம் வர வேண்டும். அது 1வது தான் பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே இது மாறுபாடுகளை, இந்த அம்புகளின் மாறுபாடுகளை கொண்டு நாங்கள் இனங்கண்டோம். இதேபோல் நாங்கள் மேலிருந்து கீழாக பார்த்தாலும் 1வது நிரல், 2வது நிரல், 3வது நிரலை பார்த்தால் அவை இடஞ்சுழியாக மணிக்கூட்டு முள் அசையின் திசைக்கு எதிர் திசையாக அம்புகள் மாறுபடுகின்றன என்பதை உற்று கவனித்து நாங்கள் இந்த 1வது விடைதான் பொருத்தமானது என்பதை கண்டுகொள்ள முடியும். நன்று.